உங்களுக்கு எல்லாம் திருப்தி தானே? திருப்தியா? ஸ்ரார்த்த காரியங்களை கடனே நினைக்கிற அந்த காலத்துல கடமையா நினைச்சு பெரிய மகா யாகமே நடத்திட்டியம்மா. நீ நினைக்கிற காரியம் எல்லாம் ஜெயமாயி சேஷா இருப்ப. உங்க ஆசீர்வாதம். தர்மராஜ் சார், பெரியவங்களோட வாழ்த்தெல்லாம் எனக்கு ஒரு பெரிய தெம்பியை தருது. நான் நினைச்சிருக்கிற காரியம் சீக்கிரம் முடியுங்கிற நம்பிக்கையும் வருது. அம்மா போன் பண்ணி அடிக்குது. பேசிட்டு வரேன். அம்மா அது உங்களுக்கு இல்ல, எனக்கு. இல்லப்பா, புது கன்ஸ்ட்ரக்ஷன் விஷயமா இன்ஜினியரை போன் பண்ண சொல்லிருந்தேன். நோ, எக்ஸாமினேஷன் விஷயமா நான் தான் என் ஃப்ரெண்ட் கரெக்டா 10 o'clock போன் பண்ண சொல்லிருந்தேன். இல்லடா, ஒரு முக்கியமான விஷயம். ஐயோ, என் பிளானை கெடுக்குறீங்களே. நாங்களும் எக்ஸாமினேஷன் விஷயமா என்ன கேள்வி வரும், என்ன ஆன்சர் பண்ணணும்னு பேச வேணாமா? வாட் மம்மி? ஹலோ, என்ன ராதா? அம்மா, ராதாகிருஷ்ணன். சுருக்கமா ராதான்னு கூப்பிடுவோம். என்னடா? என்ன ரெஸ்பான்ஸ் பண்ண டிலே? டிலே ஒண்ணு இல்லம்மா. இல்லடா, அதற்குன்னு போன் பக்கத்துலயே தான் உட்கார்ந்து இருந்தேன். நேத்து பீச் பக்கத்துல உட்கார்ந்து டிஸ்கஸ். கோல்டு காது கேட்கல. அம்மா மடியில இருந்து குழந்தை பேசுதுரி, அதான் இவ்வளவு வளரல். இது லவ்வாவது பண்ணுமா? அலோவ் பண்ணுதே, என்ன வேணாலும் பண்ணும். இன்னைக்கு இதை காய்ச்சணும். சரிம்மா, சரிடா கண்ணு. 2 PM? ஓகே, எக்ஸாக்ட் 2 PM. ஓகே. என்னப்பா கண்ணா அடேங்கற, என்னம்மாங்கற? அம்மா, அது வந்து இப்போ லேட்டஸ்டா க்ளோஸ் ஃப்ரெண்ட் கிட்ட என்னம்மா ராஜா, என்னடா கண்ணன் இப்படிதான் பேசுறது. அம்மா, நான் கொஞ்சம் வெளியே போயிட்டு வரேன். மோகனா, போற போக்க பார்த்தா நாம அங்க போறதுக்குள்ள தர்மம் முடிஞ்சிடும் போல இருக்குதே. நான் வேணா முதிக்கிட்டா பிச்சை எடுக்கிறதுக்கு முந்து இது என்ன சினிமா கொட்டகையா? டிக்கெட் கொடுத்த உடனே கதவை சாத்துறதுக்கு யாரோ தர்மலட்சுமி தயங்காம கொடுக்கறா, நமக்கும் கொடுக்காம விட மாட்டா. சார், ஐயோ, யாரோ ஒருத்தர் நம்ம கிட்ட வர்றாரே. இவங்களை பார்த்தா பரதேசி மாதிரி தெரியல. கியூவை விட்டு விலை கெடலாம் அப்படின்னு சொல்றதுக்கு வராங்களோ? வயிறு இப்படி முந்திக்கிட்டு இருந்தா பூசணிக்கா மாதிரி எவன் நம்புவான்? கேஸ் ட்ரபிள். இவ வேற இந்த பஞ்ச காலத்தையும் பளபளன்னு இருக்கா. வசதியா இருக்கிறப்ப நீ உண்டா இருந்த இல்ல, அப்ப குங்கும பூ வாங்கி கொடுத்தேன். நீங்க 3 பேரும் கியூ நிக்க வேண்டாம், அம்மா உத்தரவு. ஐயா, 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 உத்தரவு கொஞ்சம் மாத்தி இவரை வேணா அனுப்பிடுங்க. இவர் கோமணத்தை கட்டிக்கிட்டு விட நானும் என் மகளும் சேலை இல்லாம நடமாட முடியாதுங்க. அம்மா உங்களை யாரையும் போக சொல்லல. பின்ன உட்கார சொல்றாங்களா? தன் கையால நீங்க தர்மம் வாங்க வேண்டாம், பங்களாவுக்குள்ள வந்து டைனிங் ஹால்ல உட்கார்ந்து பிரமாதமா சாப்பிடலாம்னு சொன்னாங்க. தர்ம தாய், அவங்க நல்லா இருக்கணும். டைனிங் ஹால் எங்கய்யா? இருங்க, ஏன் பறக்குறீங்க? டைனிங் ஹால் போறேன். டைனிங் ஹால் எங்க இருக்குன்னு யாருக்கு டைனிங் தெரியும்? ஹால், டைனிங் ஹால். தர்ம தேவதே, நீ சாரதா தானம்மா? தகச்சி, அந்த உரிமையோட உன்னை கூப்பிடலாமம்மா? அம்மாடி, உன்னை படுத்தின பாட்டுக்கெல்லாம் ஆண்டவன் எங்களுக்கு தண்டனை கொடுத்துட்டாம்மா. கொத்தன பாம்புக்கே பால் ஊத்தினியம்மா. உன் முன்னால நாங்க இருக்கிறதுக்கு அருகதையே கிடையாதும்மா. நாங்க வர்றோம் மாடி. நில்லுங்க, நீங்க எங்கேயும் போக வேண்டாம், இங்கேயே இருக்கலாம். இருந்துடலாமே. பேசாம இருங்க, அது பேசட்டும். பரவாயில்ல. அன்னைக்கு என் தம்பி இழந்த உடனே நான் வெளியில போகலன்னா என்னையே நம்பி இருந்த என் காதலனை சந்திச்சிருக்க முடியுமா? குடும்ப வாழ்க்கை தான் நடத்திருக்க முடியுமா? விதி அவரை கொண்டு போயிட்டாலும் அவர் என்ன வீதியில நிறுத்தி வைக்கல. அவர் இழந்த ஒரே துக்கத்தை தவிர வேற எந்த கவலையும் அவர் எனக்கு வைக்கல. இனி இது உங்க சொந்த வீடு, நீங்க ஏன் குடும்பம். நான் இருக்கிற வரைக்கும் நீங்க எந்த கவலையும் பட வேண்டாம். உட்கார்ந்து நிம்மதியா சாப்பிடுங்க. உட்காருங்க. அவளை நான் படுத்தின பாட்டுக்கு கிட்ட நாயா உழைச்சாலும் நியாயம்தான்.
சொத்தை அண்ணங்கையில கொடுக்காம ஆசை காதலங்கிட்ட கொடுத்து சொகுசா வாழறாளா இவள